ஒன்று கூடி உள்ள மகிழ வாழ்த்து போடுவோம். வருக வருகவே இந்த பூமி வருக தருகவே. அமர்வோம். அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருவோம். புனித கன்னி மரியா கடவுளின் தாய். திருப்பலி முன்னுரை. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகிறீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றன. ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பும் இறைவனின் அளவில்லா அன்பினை இவ்வுலகிற்கு எடுத்து எம்புகின்றது. ஒவ்வொரு புதிய நாளும் இறைவனின் அன்றாட பராமரிப்பை நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஒவ்வொரு புதிய ஆண்டும் மனித வாழ்வின் வளமைக்கான வழியை காட்டுகின்றது. ஒட்டுமொத்தத்தில் ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை இறைவனின் ஆசிரால் வழிநடத்தப்படுகின்றான் என்பது நமக்கு தெளிவாகின்றது. இந்நன்னாளில் அன்னை மரியாளை
நமது இதயத்திற்கு ஏற்ற அன்னையாக, மீட்பின் தாயாக ஏற்று, அன்பின் ஆணிவேராக, உறவின் பாலமாக ஏற்று வாழ தாய் திருச்சபை நம்மை அழைக்கின்றது. அன்னை மரியாவின் அரவணைப்பில் ஆண்டு முழுவதும் இருக்க வேண்டும். அவளின் வாழ்க்கை நம்பிக்கை ஆண்டின் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டின் தொடக்கத்திலே இறைவனின் தாய் கன்னி மரியாள் என்ற விழாவினை கொண்டாடுகிறோம். இப்புதிய ஆண்டில் அன்னை மரியாளின் அன்பு நம்மேல் ஊடுருவட்டும். அன்னை மரியாளின் தியாகம் நம்மை தீண்டட்டும். அன்னை மரியாளின் பிறர் நலம் நம்மை பாதிக்கட்டும். அன்னை மரியாளின் நீதி நம்மேல் நிலைக்கட்டும். அன்னை மரியாளின் நம்பிக்கை நம் நம்பிக்கையாகட்டும். அன்னையோடு இணைந்து ஆண்டவர் அனுபவித்த நம்பிக்கையை அறிவிக்கவும் வரம் வேண்டி இப்பலியில் மன்றாடுவோம். அன்பானவர்களே, ஒரு கண்களை மூடுவோம். இந்த வருடம் கடந்திருக்கிறது. நம்ம இந்த கடைசி ஒரு சில மணித்துளிகளிலே நாம் இருக்கிறோம். மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த புதிய ஆண்டை நன்றியோடு ஏற்றுக்கொள்கிற ஒரு தருணம் இது. லைட்ஸ் ஆஃப் பண்ணுறோம். ஆகவே உண்மையான உள்ளத்தில் இருந்து எழுகின்ற நன்றியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எவ்வளோ காரியங்கள் நம்மை சுற்றி நடந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்று இந்த இரவிலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு நாம் நினைத்து பார்க்காத அல்லது நினைத்து பார்த்து பயப்படுகிற காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் இறைவன் நம்மை பத்திரமாய் இந்த இரவிலே கூட்டி சேர்த்திருக்கிறார். வருகின்ற வருடத்தையும் நன்றியோடு ஏற்றுக்கொள்வோம். வருடம் இறைவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். இன்னும் சிறப்பாக இந்த முதல் நாளில் தாய் மரியாளை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். தாய் மரியாளுடைய பிரசன்னத்தில் நம்மை வாழும்படியாக தாயாம் திருச்சபை ஒப்படைக்கிறது. நம்மையும் குடும்பங்களையும் தாய் மரியாளின் கரங்களிலே திருச்சபை ஒப்பு கொடுத்து நம்மை வாழ அழைக்கிறது. எனவே இந்த நாளுக்குரிய பரிசாக இந்த புதிய ஆண்டையும், இந்த புதிய ஆண்டிலே தாய் மரியாளுடைய பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் நாம் நன்றியோடு ஏற்றுக்கொள்கிற விதமாக இந்த புதிய ஆண்டை தாய் மரியாளோடு சேர்ந்து வரவேற்போம். As I kneel before you, as I bow my head in prayer, take this day, make it yours, and fill me with your love. All I have I give you, every
yours, Mother of Christ, Mother of mine, present them to my Lord. மௌனமாக எழுந்திருப்போம். நன்றியோடு புதிய ஆண்டை இன்னும் வரவேற்கும் விதமாக உற்சாகத்தோடு நாம் இப்பொழுது இந்த கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கும். முடிவிலே எல்லோருமா சத்தமாக சேர்ந்து மரியே வாழ்க என்று முதலிலே சொல்வோம். அது பிறகு புதிய ஆண்டு புத்தாண்டு நியூ இயர் என்று சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள். அன்பார்ந்தவர்களே, வருடம் இறைவன் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கடந்த காலங்களில் 2020 நானே உன் அடைக்கல பாறை என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உண்மையிலே இந்த கொரோனா காலத்தில் இறைவன் நம்மை அப்படிதான் பாதுகாத்திருக்கிறார். நானே உன் அடைக்கல பாறை. அந்த அடைக்கல பாறையிலே நாம் மறைக்கப்பட்டவர்களாக தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய இரக்கம். 2021 ஆண்டவர் சொன்னார், படைகளின் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார், நாம் அவருடைய மக்களாக இருக்கும் வரை என்று சொல்லி நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆண்டவர் வழிநடத்தி இருக்கிறார். 2022 ஆண்டவர் தம் மக்கள் சார்பாக நிற்பார், நான் உங்கள் பக்கமாக இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். 2023 உன்னை காண்கின்றவர் நாமே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு மாபெரும் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆக அந்த ஆண்டவர் இந்த 24 திறந்திருக்கிற இந்த புத்தாண்டு 24வது இந்த ஒரு வருடத்திற்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம், the promise of God. நீதியின் அரசர் உங்களுக்கு நீதி வழங்குவார், அவர் கண்ணிலிருந்து எதுவும் தப்பாது. The king of justice will grant you justice, nothing escapes his sight. இதுதான் இறைவன் இந்த வருடம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு, இந்த வாக்குத்தத்தம், அவருடைய ப்ராமிஸ். நீதியின் அரசர் உங்களுக்கு நீதி வழங்குவார், அவர் கண்ணிலிருந்து எதுவும் தப்பா. கைகளை தட்டி ஆர்வத்தோடு ஏற்றுக்கொள்வோம். Let's accept the promise of the Lord. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஏற்றுக்கொள்வோம். விசுவாசிப்போம். இந்த உலகம் நீதிக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற உலகமாக இருக்கிறது. நம்முடைய இந்தியாவுக்கு பல மாற்றங்களை, நீதியோடு கூடிய நல்ல அரசுகளை அல்லது தலைவர்களை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். பலவிதமான மாற்றங்கள் நம்மளே உருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நம்முடைய குடும்பங்களில் பலவிதமான நல்ல காரியங்கள், ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்கள் நடைபெற வேண்டும் விரும்புகிறோம். ஆண்டுடைய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்முடைய குடும்பங்களில், நாம் வாழ்கிற பங்கில், நாம் இருக்கிற இடங்களில், பணிபுரிகின்ற அலுவலகங்களில், எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கான நீதியை வழங்குவார். இந்த வருடம் எனக்கான நீதியை வழங்குவார் என்று உள்ளார்ந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு விசுவசிப்போம், நம்புவோம். இந்த வருடம் மாபெரும் ஒரு நீதியின் வருடமாக இருக்கும்.
ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி இந்த வழிபாட்டை ஆரம்பிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாடவிருக்கிறோம். புத்தாண்டு திருப்பலியில் நாம் பங்கெடுக்கவிருக்கிறோம். ஒரு கணம் நம்முடைய பாவங்களுக்காய் மனவருத்தப்படும். முதல் காரியம், ஆண்டோடு என்னோடு இல்லை, ஆண்டவர் என்னை விட்டு விட்டார், கைவிட்டு விட்டார் என்று சொல்லி மனவருத்தப்பட்ட நேரங்கள் நமக்கு இருக்கிறது. மனவருத்தப்படுவோம். ஆண்டவர் நம்மோடு இருந்திருக்கிற அந்த சூழ்நிலையில் கூட அவருடைய பிரசன்னத்தை உணராமல் இருந்திருக்கிறோம். தாய் மரியாளுடைய பரிந்துரை, அவருடைய பாசம், அவருடைய பராமரிப்பு நம்மோடு இருந்திருக்கிறது. ஆனால் பல நேரம் உணராமல் வாழ்ந்திருக்கிறோம். இந்த தாய்க்குரிய அன்பை நாம் சுவைக்காமல் இருந்திருக்கிறோம். எனவே மன வருத்தப்படுவோம். நம்முடைய குடும்பங்களில் நாம் ஆண்டவர் இயேசுவை, தாய் மரியாளை உண்மையிலே பிரசன்னப்படுத்த மறந்திருக்கிறோம். ஆகவே மன வருத்தப்பட்டு மன்னிப்பை கேட்டு இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வாழும் தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆசி உண்டாகுக. உலகினிலே நல்மனதொருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு இலகும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை
பாடுவேன். நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய உம் திருமகனும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளாயிருக்க அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் இருக்கிற துண்டாகி போகிற அளவுக்கு மோசமாக இருக்கிறது. ஆகவே அவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறார். அநேகமாக மருத்துவர்கள் அதையெல்லாம் வெட்டிவிட வேண்டும், எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் கடவுளை நம்புகிறேன், உங்களுடைய ஜெபங்களை நம்புகிறேன். நீங்கள் ஜெபித்தால் என் விரல்கள் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார். ஆக இந்த ஒரு சிறப்புக்காக, அந்த சகோதரனுக்காக அவருடைய ஆசையெல்லாம் நான் மீண்டும் ஆண்டவருக்கு அந்த அனைத்தையும் சுத்தம் செய்து சுத்தமாய் வைத்துக்கொள்கிற பணி மீண்டும் செய்ய வேண்டும், அதற்கு ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்பது அவருடைய ஏக்கமாக இருக்கிறது. ஆகவே அந்த சகோதரனுக்காக சிறப்பாய் ஜெபித்துக் கொள்வோம். முதல் வாசக முன்னுரை. இறைவன் என்றும் மாறாதவர். இன்றைய முதல் வாசகமானது இறைவனுக்கும் மோசேக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலை விளக்குகின்றது. மோசேயின் வழிகாட்டுதலால் ஆரோன் இஸ்ரேல் மக்களுக்கு இறையாசீர் வழங்கினார். நமது அனுதின வாழ்விலும் இறைவனின் ஆசி மொழிகளை கேட்போம் என்ற உறுதிப்பாட்டுடன் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடம் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மனமிறங்கி ஆசி வழங்குமே. உன் திருமுக ஒளியை என்னில் வீச செய்யுமே. கடவுளே மனமிறங்கி ஆசி வழங்குமே. உலகம் உமது வழிகளை அறிந்து கொள்ளுமே. உலகம் உமது வழிகளை அறிந்து கொள்ளுமே. நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்ளுமே. திருமுக ஒளியை என்னில் வீச செய்யுமே. கடவுளே மனமிறங்கி ஆசி வழங்குமே. திருமுக ஒளியை என்னில் வீச செய்யுமே. கடவுளே மனமிறங்கி ஆசி வழங்குமே. நீதியோடு மக்களை ஆட்சி செய்கின்றீர். நீதியோடு நாடுகளை வழிநடத்துகிறீர். நேர்மையோடு மக்களை ஆட்சி செய்கின்றீர். நீதியோடு நாடுகளை வழிநடத்துகின்றீர். மகிழ்ச்சியோடு மக்களிடங்கள் புகழ்ந்து பாடுமே. மாட்சிமிகு உமது பெயரை ஏற்றி போற்றுமே. மகிழ்ச்சியோடு மக்களிடங்கள் புகழ்ந்து பாடுமே. மாட்சிமிகு உமது பெயரை ஏற்றி போற்றுமே. உலகில் இறைவரை வாழ்வோர் அனைவருமே அவருக்கு அஞ்சி வாழ்ந்திடுவோமே. உன் திருமுக ஒளியை என்னில் வீச செய்யுமே. கடவுளே மனமிறங்கி ஆசி வழங்குமே. வீச செய்யுமே. கடவுளே மனமிறங்கி ஆசி வழங்குமே. மாநிலம் தனது பலனை ஈந்தது. நன்மைகள் யாவும் தொடர்ந்து வந்தது. மாநிலம் தனது பலனை ஈந்தது. நன்மைகள் யாவும் தொடர்ந்து வந்தது. எமை சூழ்ந்து இருள் அனைத்தும் பறந்தது. எமை வாட்டும் வருத்தங்களும் மறைந்தது. எமை சூழ்ந்த இருள் அனைத்தும் பறந்தது. எமை வாட்டும் வருத்தங்களும் மறைந்தது. நீரே எமக்கு வாழ்வு. நீரே எமக்கு தஞ்சம். உமது முக ஒளியை எமக்கு அளிக்கலாம். உன் திருமுக ஒளியை என்னில் வீச செய்யுமே. கடவுளே மனமிறங்கி ஆசி வழங்குமே. உன் திருமுக ஒளியை என்னில் வீச செய்யுமே. கடவுளே மனமிறங்கி ஆசி வழங்குமே. உலகம் உமது வழிகளை அறிந்து கொள்ளுமே. உலகம் உமது வழிகளை அறிந்து கொள்ளுமே. நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்ளுமே. திருமுக ஒளியை என்னில் வீச செய்யுமே. கடவுளே மனமிறங்கி ஆசி வழங்குமே. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இறைமகன் இயேசுவின் பிறப்பாலும் தூய ஆவியின் துணையாலும் நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையையும் அவரை அப்பா தந்தையே என அழைக்கும் பேரும் பெற்றிருக்கிறோம் என்பதை கலாத்திய மக்களுக்கு எடுத்துக்கூறும் தூய பவுலின் குரலுக்கு செவிமடுப்போம்.
இரண்டாம் வாசகம். கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 4-7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளால் இருப்பதால் கடவுள் தன் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பி, அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தம் பிள்ளைகளாகவும் உரிமை பெறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயல். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக மூதாதையிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். Alleluia, 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 Alleluia. வார்த்தையான கடவுள் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 16-21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடைத்திருந்த குழந்தையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்களுக்கு தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா நிகழ்ச்சியெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டு திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் தாய் மரியாளுடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறுவன் ஒருவன் ஒரு துறவியிடம் சென்றான். அவன் கையிலே ஒரு குருவியை வைத்திருந்தான். அந்த இளைஞனுக்கு, அந்த சிறுவனுக்கு அந்த துறவியிடத்தில் எப்படியாவது கொஞ்சம் கலாட்டா பண்ண ஆசை. எனவே அவன் கேட்டான், அந்த குருவியை வைத்து கொண்டு கேட்டான், துறவியே, இப்போது சொல்லுங்கள், இந்த குருவி உயிரோடு இருக்கிறதா இறந்து இருக்கிறதா, செத்து போயிடுச்சா உயிரோடு இருக்குதா? அவர் பார்த்தாரு, இவன் எப்படி இருந்தாலும் நம்மளை ஏதோ பண்ணுறதுக்காகவே வந்திருக்கிறான். ஒருவேளை இல்லை உயிரோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? ஒன்று நசுக்கிட்டு செத்து போச்சே அப்படின்னு சொல்லுவோம். இல்லை செத்து போச்சுன்னு சொன்னால் அப்படியே ஒன்றும் பண்ணாமல் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லுவான் இவன். அதனால் அவர் கொஞ்சம் உஷாரா, தம்பி, அது உன் கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அந்த குருவி உயிரோடு இருக்கணுமா செத்து போகணுமா, அது உன் கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை நம் கையில் இருக்கிறது. வாழ்க்கை நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய வருடம் ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வருடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாய் மரியாளுடைய ஆசீரோடு இந்த வருடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி வைத்துக்கொள்ளப் போகிறோம்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய்ன்னு சொன்னால், என் கையில் அழகிய மணிமுடியாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் கையில் அழகிய மணிமுடி. ஆகவே நீ என் கையில் அழகிய மணிமுடியாக இருக்கிறாய். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு கடவுளுடைய பிள்ளையாக அவருடைய கரங்களிலே ஏந்தி கொள்கிற, அவர் எப்பொழுதுமே என்னை பார்த்து கனப்படுத்துகிற ஆண்டவராக அவருடைய பிள்ளையாக இருக்கிற. ஆனால் இந்த ஒரு வாழ்க்கையை பூமாலையாக வைத்து நாம் அதை நறுமணம் வீசுகிற பொருளாக மாற்றப் போகிறோமா, இல்லை குரங்கு கையில் கிடச்ச பூமாலை போல் பிச்சு சின்ன பின்னமாக்கி நம்மளுக்கும் பயன்படாமல் யாருக்கும் பயன்படாமல் அதை துவச்சி ஒன்றும் இல்லாமல் நாராக கிழித்து தொங்க விட போகிறோமா? நம்ம கையில் இருக்கிற. ஆண்டவர் சொல்கிறார், இணைச்சட்ட நூல் 30:15 சொல்லப்படுகிறது, இதோ பார், வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் என்று நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன். அது 19 சொல்கிறாரு, நீயும் உன் வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை ஆசீர்வாதத்தை தேர்ந்து கொள். எல்லாம் கண்ணு முன்னாடி தான் இருக்குது. ஆனால் எதை நான் தேர்ந்து கொள்ளப் போகிறேன் என்பதுதான் நம்முடைய வாழ்வு இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், இரண்டத்தையும் முன்னால் வைக்கிறேன், வாழ்வையும் சாவையும் தீமையும் நன்மையும் வைக்கிறேன், நீ தெரிந்து கொள். அன்பாதவர்களே, கடவுளை பாருங்கள். இன்றைய முதல் வாசகத்தில் சொல்கிறாரு, இணைச்சட்ட வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம், கடவுள் தன்னுடைய திருமுக ஒளியை உங்கள் மீது வீச செய்வாராக. கடவுள் அவருடைய திருமுகத்தை நம் மீது திருப்பி அவருடைய முக ஒளியை வீச செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. எவ்வளோ அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை என்று முதல் வாசகம் சொல்லுகிறார். ஆண்டுடைய நீரடி பார்வை, அவருடைய திருமுக ஒளி என் மீது, என் குடும்பத்தின் மீது, நான் வாழ்கிற வாழ்க்கையின் மீது வீச செய்யும்படியாக ஆண்டவர் என்று முதல் வாசகத்திலே வாக்குறுதி கொடுக்கிறார். அப்படிதான் குருக்கள் இந்த மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு கட்டளை சொல்கிறார். ஆண்டவர் தம் திருமுகத்தை திருப்பி அவருடைய முக ஒளியை உங்கள் மீது வீச செய்வாராக. அன்பார்ந்தவர்களே, அப்பேற்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மீண்டுமாக அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் எரேமியா 33:13 நாம் வாசிக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், குயவன் கையில் களிமண் போல நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ என் கையில், என் உண்டாக்கிறவர் கையில் நீ களிமண் போல இருக்கிறாய். குயவன் எப்படியெல்லாம் அதை நினைத்து அவன் வணைந்து கொள்வானோ அப்படி உன்னை நான் வணைந்து கொள்ள முடியும். எப்போ ஒத்துழைச்சா,
அவரோடு சேர்ந்து பயணித்தா அவருடைய விருப்பம் போல் நம்மை உருமாற்றி ஆசீர்வாதமாய் நம்மை வாழச் செய்வார். ஆக அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த 2ஆம் வாசகம் சொல்லுகிறது, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 4வது பிரிவு 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, காலம் நிறைவுற்ற போது. எல்லாத்துக்கும் ஒரு காலம் ஆண்டு குறித்து வச்சிருக்கிறார். ஆகவே காலம் நிறைவுற்ற போது தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். தனது மகனை பிறக்க செய்து அதை வளர்த்து எடுக்க தந்தை கடவுள் மரியாள் என்கிற ஒரு அருமையான பெண்ணை அவர் தெரிவு செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, அது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. தன்னுடைய மகனுடைய பிறப்புக்கு ஒரு சரியான ஒரு மனுஷி, ஒரு பெண்ணை ஒரு தேர்ந்தெடுப்பது என்பது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் உதாரணமாக நாம் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். ஆதாம் ஏவாள், ஆண்டவர் அவரை படைத்தார், அவரை தேர்ந்தெடுத்தார், அவரை அழைத்தார், அவங்க கையில் அருமையான ஒரு வாழ்க்கை கொடுத்தார். என்ன வாழ்க்கை? ஆண்டவர் ஆதாம் ஏவாள் கிட்ட என்னென்னலாம் கொடுத்தார்? நல்லா இருட்டில் தூக்கத்தில் கேள்வி கேட்டு ஆதாம் கையில் என்ன கொடுத்தார்? ஆதாம் ஏவாள் கிட்ட என்ன கொடுத்தார்? ஏதோன் தோட்டத்தை கொடுத்தார் இல்லையா? முதல்ல அருமையான ஒரு தோட்டம் இல்லை, ஏதோன் தோட்டத்தை கொடுத்தார். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோட்டத்தை கொடுத்தார். அந்த தோட்டத்தோடு சேர்த்து பெரிய ஆசீர்வாதம் ஒன்று கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம்? நிறைய பேர் நம்மளுக்கு அப்படி தான். நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் நமக்கே தெரியாது. அது உணர்றதும் கிடையாது, நம்ம தேடுறதும் கிடையாது. ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை அந்த ஏதோன் தோட்டத்தில் வைத்தார். மரணமில்லா பெருவாழ்வு, சாவே கிடையாது, உனக்கு சாவே கிடையாது. வாழ்வின் மரத்தை அங்கே வைத்தார். நீ எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே கடவுளோடு உறவாடிக்கொண்டே இருக்கிற ஒரு அருமையான பாக்கியமான வாழ்வு தான் கடவுள் கொடுத்த வாழ்வு ஏதோன் தோட்டத்தில். ஆனால் என்ன நடந்தது? சபை உரையாளர் புத்தகம் சொல்லுகிறது, சாத்தானின் பொறாமையால் சாவு உள்ளே நுழைந்தது. ஆக அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அது அவங்க வாழலை. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதுக்கப்புறம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அவங்களை வெளியே துரத்தி விட்டு அவங்களுடைய தூதர்களை சுற்றி நிற்க வைத்து விட்டு, கெருபீன்களை நிற்க வைத்து விட்டு, சுழலும் வாள் ஏந்திய நெருப்பை கக்குகிற வான தூதர்களை அங்கே அவர் நியமிக்கிறார். யாரும் திருப்பி தொடக்கூடாது. ஆகவே நீ தகுதியற்று போகிற பொழுது துரத்தி விடப்படுவது மட்டுமல்ல, நீ திருப்பி அதை பெற முடியாதபடிக்கு ஆண்டவர் அதை செய்து விடுவதை பார்க்கிறோம். அதே போல் சவுல் அரசன் ஒரு அரசன் தான். ஆண்டவர் தான் தேர்ந்தெடுத்தார். அவர் தான் தேடி போய் அபிஷேகம் செய்ய சொன்னார். அவரை வச்சு தான் தன் மக்களை ஆள சொன்னார். முதல் அரசன் அவன் தான். ஆனால் அவன் என்ன செய்தான்? ஆண்டவருக்கு துரோகம் செய்தான். என்ன துரோகம்? பொறாமைப்பட்டான். தாவீது மீது பொறாமை முதல் காரியம் அவன் செஞ்சது. இரண்டாவது கீழ்ப்படியாமை. ஆண்டவருக்கு பலியிடுறேன்னு சொல்லிட்டு போன இடத்துல அமலேக்கர்களை தோற்கடித்து விட்டு கொழுத்த ஆடு மாடுகளை கொண்டு வந்து அவன் இஷ்டம் போல கடவுளுக்கு அப்படி சொல்லிட்டு பலியிட்டான். கீழ்ப்படிய மறுத்தான். மூன்றாவது ஒரு பெரிய ஒரு தவறை செஞ்சான். என்னன்னா, இறந்து போன ஆத்மாவிடத்தில் குறி கேட்டான். அவன் இதை கேட்டதனால் ஆண்டவர் அவனை நீக்கிவிட்டார். அவனுடைய மக்களை ஆளுகிற அந்த பொறுப்பிலிருந்து சவுல் அரசனை தூக்கி வீசிவிட்டார். கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, பொறுப்பை, கடமை நம்ம சரியாக செய்யலைன்னு சொன்னால் ஆண்டவர் இப்படியே நம்மை விலக்கி விடுகிறார், தூக்கி எறிந்து விடுகிறார். சாமுவேல் புத்தகத்திலே நம்ம ஆசைக்கிறோம். மீண்டுமாக தாவீதை பார்க்கிறோம். தாவீது அரசன் கூட ரொம்ப அருமையான அரசன். ஆண்டவரை தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்து அவருடைய வழித்தோன்றலில் தான் மீட்பை பிறப்பதற்காக வாக்குறுதியும் கொடுக்கிறார். ஆனால் அடிக்கடி தப்பு செஞ்சுட்டு மாட்டிக்கிறவர் அவர் தான். அடிக்கடி பாவம் செஞ்சு மாட்டிக்குவார். ஆனால் உடனடியே ஆண்டவர்கிட்ட சரணடைச்சிடுவார். அவருக்கான அந்த ஒரு இரக்கம் கொடுக்கப்படும், இரக்கம் காட்டப்படும். ஆக அந்த தாவீது சொல்கிறார், தன் மகனை அழைத்து சாவதற்கு முன்னால் தன் மகனை அழைத்து சொல்கிறாரு. அது குறிப்பேடு, முதல் குறிப்பேடு 22:8 சொல்கிறாரு, ஆண்டவர் என்னோடு பேசி. நல்லா கவனிச்சுக்கணும். தாய் மரியாள் எவ்வளோ உயர்ந்தவளாக இருக்கிறாள்.
எவ்வளவு தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக இருக்கா என்பதெல்லாம் நம்ம உணர்ந்து கொண்டாதான் தெரியும். அவர் சொல்றாரு, என்னோடு பேசி நீ மிகுதியான குருதியை சிந்தினாய், ரத்தத்தை சிந்திருக்கிற, பெரும் போர்களை நடத்தினாய். இதெல்லாம் இவர் தான் நடக்க சொன்னார், இவர் தான் முன்னாடி போனார், இவர் தான் வெற்றியை கொடுத்தார், எல்லாம் செஞ்சதெல்லாம் இவர் தான். ஆனால் சொல்றாரு, நீ எனக்கு முன்னால் பல உயிர்களை கொன்று இருக்கிறாய், ரத்தத்தை சிந்தி இருக்கிறாய், எனக்கு முன்பாக தரையில் மிகுதியான ரத்தத்தை சிந்தியதால் என் பெயருக்கு கோயில் கட்ட மாட்டாய். கோயில் கட்டணும் ஆசை தாவீதுக்கு. கோயில் அவர் ஆண்டவர் கோயில் கட்டணும் கூட இல்லை, ஆண்டோட பேர் வச்சு ஒரு கோயில் கட்டினா போதுன்னு நினச்சாரு. சொல்லிட்டார், நீ கோயில் கட்ட மாட்டேன், ஏன்னா நீ மிகுதியான ரத்தத்தை சிந்தி இருக்கிறாய். எவ்வளவு தகுதியற்ற மக்களாய் மாற்றுகிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ரத்தம் சிந்ததுனால தாவீது நிராகரிக்கப்படுகிறார், ஆண்டுடைய கோயிலை கட்டுவதற்கு நிராகரிக்கப்படுகிறார். அப்போ ஆண்டவருக்குன்னு சொன்னால் அவ்வளோ பரிசுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறார். தகுதியாக மாறணும், வழி கிடையாது. ஆண்டவர் என்கிட்ட இருக்கணும்னு சொன்னால் நான் கொஞ்சமாவது என்னை தகுதிப்படுத்திக்கணும், வழி கிடையாது. எஸ்ஐயா புத்தகம் 55:8 சொல்கிறாங்க, சீயோனுக்கு போகிற வழி ஒன்று உண்டு, அந்த வழி எப்படிப்பட்ட வழின்னா தூய வழி என்று சொல்லப்படும். அதில் தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் நுழைவதில்லை, சாரம் செல்ல முடியாது. சீயோனுக்கு போகிற வழி, ஆண்டவரை நோக்கி போகிற வழி, ஆண்டவர் இருக்கிற அந்த நகரத்துக்கு போகிற வழி சீயோன் நெடுஞ்சாலை என்று சொல்லப்படும். அந்த நெடுஞ்சாலையில் தீட்டுப்பட்டது எதுவும் நடக்காது, கடந்து செல்ல முடியாது. ஒரு சாதாரண ரோடு, ஒரு நெடுஞ்சாலை, அது கூட தீட்டுப்பட்டவன் நுழைய முடியாது. யோசித்து பாருங்க அன்புக்குரியவங்களே. அப்படி சொன்னால் ஆண்டவரே ஒரு பெண்ணுடைய வயிற்றில் பிறக்கணும்னு சொன்னால் அந்த பெண் எப்படிப்பட்ட பரிசுத்தமான ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும், எப்படி ஆண்டவருக்கு முழுமையாய் கடைசி வரை ஒத்துழைக்கிற ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை எல்லாம் இந்த அரசரெல்லாம் பார்க்குறோம், இடையில எல்லாமே ஆண்டவர் விட்டு விலகி போய் ஆண்டுக்கு எதிராக கூட போயிட்டாங்க. ஆண்டவர் நிராகரிக்கிறார். ஆனால் தாய் மரியாதை இறுதி வரை ஆண்டோட விருப்பத்தை சித்தத்தை செய்து அந்த மாபெரும் அந்த பேற்றை பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். எனவே தான் அன்புக்குரியவர்களை நாம் ஒன்று உடைந்து கொள்ள வேண்டும். அந்த தந்தை கடவுளே தன் மகனை வளர்ப்பதற்கு இந்த தாய் மரியாதை நம்பினார், ஒப்படைச்சார், நம்பி ஒப்படைச்சார். என் மகனை இந்த பெண் மரியாள் பத்திரமாய் உருவாக்கி பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குவார். அவன் என்னுடைய விருப்பத்தை செய்வதற்கு தாய் மரியாள், இந்த மரியாள் என்கிற பெண் உறுதுணையாக இருப்பாள் என்று கடவுள் நம்பி அந்த பெண்ணிடத்தில் ஒப்படைச்சார், அந்த மரியாள் இடத்துல ஒப்படைச்சார், அந்த தாய் இடத்துல ஒப்படைச்சார். அன்பர்களே, முடிஞ்சா போய் முட்டி போடுங்க, முடிஞ்சா போய் முட்டி போடுங்க, முட்டி போட்டு ஜெபிப்போமா, உருக்கமா. கடவுளே நம்பி தன் மகனை அந்த மரியாள் இடத்தை ஒப்படைச்சிருக்கிறார். என் குடும்பத்தை நம்பி நான் ஒப்படைச்சா எவ்வளோ ஆசீர்வாதம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த அம்மா கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த தாய் இடத்துல ஒப்படைங்க, உங்கள் குடும்பத்தை ஒப்படைங்க. அம்மா, இன்று இரவு, இந்த புத்தாண்டு இரவில், நள்ளிரவில் நான் என் குடும்பத்தை உங்களுடைய கரங்களை நம்பி ஒப்படைக்கிறேன். தந்தை கடவுள் நம்பினார், திருச்சபை நம்புகிறது, நானும் நம்புகிறேன். நம்பி என் குடும்பத்தை ஒப்படைக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒப்படைக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை ஒப்படைக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வித சவால்களையும் ஒப்படைக்கிறேன், எதிர்கொள்கிற என் குடும்பம் எதிர்கொள்ளவிருக்கிற எதிர்கால பிரச்சனைகளை அல்லது ஏற்படுகிற சூழ்நிலைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அம்மா, என் குடும்பத்தை பொறுப்பேற்றுக்குங்க சொல்லுங்க, ஒப்படைங்க. இந்த வருஷம் முழுசும் அம்மா கையில் ஒப்படைச்சிடுவோம். அம்மா, என் குடும்பத்தை நீங்கள் பொறுப்படுத்துங்க, நீங்கள் என்ன பத்திரமா பார்த்துங்க, நீங்கள் என்ன பத்திரமா வழி நடத்துங்க, என் குடும்பம் முழுவதுமாய் உங்களுடைய கரங்களில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உருக்கமாய் செபிப்போம். எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு உருக்கமான ஜபத்தை சொல்லுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அமர்வோம். அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு நம்மை மீட்பதற்கு எத்தனை மணி நேரம் எடுத்துக்கினார்? கடைசியாவுடைய கல்வாரி மலையில் அந்த துடிச்சு இறந்து போன அந்த மணி நேரங்கள் எத்தனைம்மா?
தவக்காலம் வந்தால் தான் தெரியும் சாமி. கிறிஸ்மஸ் அன்னைக்கெல்லாம் கேட்டால் எப்படி தெரியும்? அந்த மூடு ஒன்று வரல. கடைசி அவருடைய கல்வாரி கதறல் எவ்வளோ நேரம்? கரெக்டாக தான் சொல்கிறீங்க, சொல்லுங்கள். 3 hours, 3 மணி நேரம். உங்களை என்னை மீட்பதற்காக தந்தையிடத்தில் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த துடித்து மரித்து இறந்து போன அந்த நேரம் எத்தனை மணி நேரம்? எவ்வளோ நேரம் தேவைப்பட்டுச்சு அவருக்கு? 3 மணி நேரம் தான் தேவைப்பட்டுச்சு. only 3 hours is enough. அந்த 3 மணி நேரம் போதும். அந்த 3 மணி நேரத்தில் உங்களை என்னை மீட்டு கொண்டார். அவர் தன் பரிசுத்த ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து உங்களை என்னை மீட்டு கொண்டார். ஆனால் எத்தனை நாள் அந்த துன்பங்களை பட்டார்? 3 நாள். வியாழக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டு அவ்வளோ கொடுமைகளுக்குள்ளாகி விசாரணை செய்யப்பட்டு 3 நாட்கள். அப்போ அவர் பட்ட வேதனைகள் துன்பங்கள் 3 நாள். அடுத்ததாக தன்னுடைய சீடர்களை உருவாக்கி திருச்சபை உருவாக்க, அதை தொடர்ந்து வழி நடத்த, போதனைகளை செய்வ, அற்புதங்களை அதிசயங்கள் செய்ய எத்தனை வருஷம் எடுத்துக்கினார்? எல்லாம் சமத்துவத்தில் எத்தனை வருஷம் எடுத்துக்கினாரு? 3 வருடங்கள் எடுத்துக்கொண்டார். 3 மணி நேரம், 3 நாள், 3 வருடங்கள். ஆனால் அவங்க அம்மா கூட எத்தனை வருஷம் எடுத்துக்கினார்? தன் தாயோடு எத்தனை வருஷம் இருந்தார்? 30 வருஷம் இருந்தார். 10 மடங்கு. இந்த 3 ஆண்டுகள் அவருக்கு போதும் இந்த உலகத்தில் திருச்சபை உருவாக்க, சீடர்களை உருவாக்க, புதிய ஒரு திருச்சபை கட்டி எழுப்ப 3 வருஷம் போதும். ஆனால் தன் தாயோடு 30 வருடங்கள் அவர் இருந்தார். யோசித்து பாருங்க. ஆண்டவர் தந்தை கடவுள் கனப்படுத்துகிறார், மகன் இயேசு கனப்படுத்துகிறார். தன் தாயோடு 30 ஆண்டுகள் உண்ணுமாக அல்லது உடலோடு உணவாக அவர் ஒன்றித்து வாழ்ந்து தன் தாயை அவ்வளவு பத்திரமாய் பார்த்து கொண்டவர் ஆண்டவர் இயேசு. 30 வருடங்கள் தன் தாயோடு இருந்தார். அப்போ எவ்வளவு பாக்கியமான பெண் மரியாள், எவ்வளவு ஆசீர்வாதமான பெண். ஆண்டவர் தந்தை கடவுள், மகன் கடவுள், தூய ஆவி எசபத்தமாலும் வாழ்த்துறாங்க. அவங்க அன்பார்ந்தவர்களே, எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாக்கியமான ஆசீர்வாதமான ஒரு தாய் மரியாளை நாம் பெற்றிருக்கிறோம். அவளிடத்தில் நம் குடும்பங்களை ஒப்படைத்திருக்கிறோம். ஒன்றும் வீணா போகாது, எதுவும் நஷ்டமாகாது. இந்த வருடம் மாபெரும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த வருடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நினைவில் கொள்வோம், ப்ராமிஸ் நினைவில் கொள்வோம். ஆண்டவர் நீதியின் அரசர். அந்த நீதியின் அரசர் நமக்கு நீதி வழங்குவார். நம்முடைய தாய் மரியாள் நம்மோடு இருப்பார். அந்த நீதியின் அரசர் நமக்கு நீதி வழங்குவார். இந்த வருடம் மாபெரும் ஆசீர்வாதமான வருடமாக மாறட்டும். இந்த வருடம் மாபெரும் வளமின் வருடமாக மாறட்டும். இந்த வருடம் இன்னும் அதிகமாக நாம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வருடமாக மாறட்டும். ஆகவே தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடி ஜெபிப்போம். ஆமேன். எழுந்து நிற்போம். கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும்
நம்முடைய தேவைகளுக்காக சிறப்பாய் ஜெபிக்கிற நேரம் இது. நம்முடைய மன்றாட்டுகளை நம்முடைய விண்ணக திருப்பிடத்திற்கு ஏந்தி செல்வதற்காக வானதூதர்கள், வான் படைத்தூதர்கள், என்னுடைய காவல் தூதர் தயாராக இருக்கிற நேரம் இது. ஆகவே உருக்கத்தோடு நம்முடைய தேவைகளை முன்வைத்து மன்றாடுவோம். மாட்சிமையும் பேரன்பையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழையும் திரு அவைக்கு நிறைவாக அன்பு, அமைதி, ஆசிகளை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள்பணியார்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்க கண்ணாடியாகவும் அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறக்கைகளின் நிழலையை எனக்கு புகலிடமாக்கிய எம் இறைவா, இவ்வாண்டு உலகில் நிலவும் வன்முறைகள், தீவிரவாதம், மொழிப்போர், இனப்படுகொலைகள், ஆயுத போர்கள் இவைகள் மறைந்திடவும், மனித வாழ்வு தழைக்க தன்னிலை உணர்ந்து வலிமை மிகுந்த நாடுகள் ஏழை நாடுகளிடம் அகிம்சை வழியில் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளவும் உதவிகரம் நீட்டி தேவையான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவனாகிய அன்பு இறைவா, மரியாள் இறைவனின் தாய் என்பதை உணரும் நாங்கள் அன்னை மரியாவின் குணநலன்களை, தாழ்ச்சி, தூய்மை, பகிர்வு போன்றவற்றை நாங்கள் பின்பற்றி உமது சித்தத்தை நிறைவேற்றும் அருளை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரங்களை பொழியும் இறைவா, பிறந்திருக்கும் இப்புத்தாண்டில் எங்களுக்கு வேண்டிய வரங்களை பொழிந்து நாங்கள் எங்கள் குடும்பங்களில் அன்பு, மன்னிப்பு, ஒற்றுமை, சகோதரத்துவம் போன்ற உமது படிப்பினைகளை செயல்படுத்தி திரு குடும்பத்தை போல வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் இறைவா, இப்புதிய ஆண்டில் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் பிறர் நலத்தோடு வாழ்ந்திடவும், நாட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள், ஜாதி, மதம், மொழி, இனம், ஏழை, பணக்காரர் என்ற பிரிவினைகளை ஒழித்து எல்லோரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் என்று உணர்ந்து ஒற்றுமையுடன் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒருக்கமாய் ஜெபிப்போம். இன்னும் சிறப்பாக நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், குடும்ப தேவைகளை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். மீண்டுமாய் அதை நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்திலே, இந்த திருப்பலிப்பு இடத்திலே நம்ம படிப்போம். இந்த மன்றாட்டுகளை ஆண்டவரை கிறிஸ்து வழியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென்.
படித்து உன்னதம் படைத்து கேட்டிடுவார். இவைகளின் வெளிப்பின ஆனந்த துளிகள் நன்றியின் பலியாய் ஏற்றிடுவார். ஒளியான ஒன்றில் நானும் உறவோடு என்றும் வாழ் உலகிற்கு ஒளியாக மலர செய்வார். ஒளியான ஒன்றில் நானும் உறவோடு என்றும் வாழ் உலகிற்கு ஒளியாக மலர செய்வார். இதுவே வாழ்வின் காணிக்கை, இதுவே நிரந்தர காணிக்கை, இதுவே வாழ்வின் காணிக்கை, இதுவே நிரந்தர காணிக்கை. தருவே தருவே காணிக்கையோ மனநிறைவுடன் தருவே காணிக்கையா. தருவே தருவே காணிக்கையா மனநிறைவுடன் தருவே காணிக்கையா. சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வினோதமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவன் நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றேன். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அது நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் வாழதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னி மரியாவின் தாய்மை மிக பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதி நீதியமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் எல்லட்டதா அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான மொழியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துவதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. உன்னதத்தில் ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. உம்மை உயர்த்திடுவோம், உயர்த்திடுவோம். புவி நிறைவுடனே, இயேசுவே நீர் உயர்த்திடுவே. ஓசன்னா ராஜராஜனே,
மகிமை ராஜராஜனே, மகிமை 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 ராஜராஜனே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடனே, இயேசுவே நீர் உயர்த்திடுவீர். மகிமை ராஜராஜனே, உசன்னா ராஜராஜனே, மகிமை ராஜராஜனே, உசன்னா ராஜராஜனே. ஆண்டவர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்களாண்ட இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையில் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் எங்களுக்கு கிறிஸ்து இறப்பை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இன்றும் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை காத்துக் கொள்கிறார். நீதியின் கடவுளாய் இந்த வருடம் முழுதுமாக அவர் நம்மோடு பயணிக்கவிருக்கிறார். தன் தாய் நமக்கு பரிசாய் கொடுத்து பருந்து வேசுவலாய் கொடுத்து நம்மை வழிநடத்தவிருக்கிறார். நன்றி உள்ளத்தோடு இந்த வருடத்தை நாம் இன்னும் மகிழ்ச்சியோடு ஆரம்பிப்போம். இறைவனுடைய கரங்களிலே நாம் சிறந்த மணிமுடியாய் மகுடமாய் திகழ அவருடைய விருப்பம் சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற கரங்களை விரித்து கொண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து முடிவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலும் கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தை நாங்கள் பாவத்தில் எப்பொழுதில் வெற்றி யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு முழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலத்திற்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அவனுடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். கிறிஸ்துவே, உயிரிழ இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூயாவியர் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழித்தி இந்த பிடித்தமிக்க உடலால் இரத்தத்தினாலும் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலும் விடுவித்து நாங்கள் என்றுடைய கட்டளைகளில் கருத்தோன்றி நிற்க செய்திடலும் நாங்கள் ஒருபொழுதும் உம்மை விட்டு பிரியவிடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து
நம்முடைய குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி என்றும் எப்பொழுதும் தம் திருமுக ஒளியை நம் மீது வீசி நீதி உள்ள ஆண்டவராய், அரசராய் நம்மை வழிநடத்தவும் வாழ்விக்கும் தேடி வருகிற ஆண்டவர். விருதுக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடரத்தை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். Oh
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளில் என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களும் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதீர். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இரவின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு என் காலமும் உம்மை புகழச் செய்யும். அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் திருத்தல தந்தையர்கள், இங்கே பங்கிலே பணியாற்றுகின்ற அருட்சகோதரிகள், நம்முடைய பங்கு பேரவை அன்பிய பொறுப்பாளர்கள் அழகிய அனைவர் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் தாய் மரியாளுடைய திருநாள் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி நியூ இயர். இவ்வளோ சத்தம் தானா? பசிக்குது போல. ஓகே. அன்பாதவன், இன்றைய நாளுடைய வழிபாடுகளை நமக்கு பொறுப்பேற்று வழிநடத்தியவர் நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள். ஆகவே அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தட்டினா நல்லா தட்டணும். சாணி தட்டுறவள கொஞ்சம் நல்லா தட்டுங்களேன். ஓகே. இன்று காலை 6:30 மணிக்கு தமிழில் திருப்பலியும் 8:30 மணிக்கு ஆங்கிலத்திலே திருப்பலியும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோல் எல்லோருக்கும் கேக் கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு ஒன்று எடுத்துக்கங்க, நல்லாயிருக்கும். அது மேலே போனால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதில் ஒன்றுக்கு மேலே யாரும் தயவுசெய்து எடுக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கணும். ஆகவே ஒருவருக்கு ஒன்று என சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக வாலண்டியர்ஸ் பார்த்து கொடுக்க முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தலத்தில் இந்த வருடத்துக்கான வாக்குத்தத்த அட்டை பிள்ளைகள் கொண்டு வராங்க, பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தாய் மரியாளுடைய திருநாளையொட்டி இன்னும் ஒரு சிறப்பு உங்களுக்கு அறிவிப்பு. ஏற்கனவே சொன்னது தான், நம்முடைய பிள்ளைகள் ஏற்கனவே அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனை என்று தாய் மரியாளுடைய உருவப்படத்தை அவர்கள் வரைந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டில் அதை வரைந்தார்கள். ஆகவே அந்த பிள்ளைகளுடைய அந்த ஒரு படங்கள் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்போ நீங்கள் பின்பற்றி பார்த்தீங்கன்னா நம்முடைய பால்கனி மேலே அதுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கு பின்புறம் இந்த தாய் மரியாளுடைய உருவப்படத்தை அங்கே பதிப்பதற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இது இன்னும் அதிகமாக தாய் மரியாளை நாம் நினைவு கூறுவதற்கு உதவியாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுடைய சாதனை நினைவு கூறுவதற்கும் அது எதுவாக இருக்கும். தமிழில் சீக்கிரம் கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. வழக்கம்போல் மரக்கிளை வகுப்புகள் நடைபெறும். அதனால் பிள்ளைகளுடைய பெற்றோருடைய கவனத்திற்கு பிள்ளைகளை தகுந்த நேரத்தில் அனுப்பி வைத்து மரக்கல்விக்கு அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வோடு பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்று கன்னியான திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் நகழ்வுற நாங்கள் நிலை வாழ்வு நோக்கி முன்னேறி செல்ல இவர்கள் அடையாளங்களை அம்மை வழிநடத்துவனமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. சிறப்பாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆசி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில் ஆசி உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கி நீடிக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களை செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுற செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களை நிலைய வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேற்றது. இன்னைக்கு யாராவது பிறந்த நாள் கொண்டாடுறீங்க? என்ன இருக்கிறீங்களா? பிறந்த நாள் கொண்டாடுறவங்க, திருமண ஆண்டு நாள், பிறந்த நாள் யாரா இருக்கிறீங்களா? யாரா இருந்தால் வாங்க, முன் வாங்க. பிறந்த நாள், திருமண ஆண்டு நாள். வாங்க, பாடுங்க. நல்லாண்டு நல்லாண்டு புதியதாய் பிறந்தது புத்தாண்டு புத்தாண்டு பலங்களால் நிறையுது நல்லாண்டு நல்லாண்டு மண்ணில் பாகுபாடுகளை கலைந்து நம்மில் ஏற்ற தாழ்வுகளை மறந்து மண்ணில் பாகுபாடுகளை கலைந்து நம்மில் ஏற்ற
தாழ்வுகளை மறந்து இறை அன்னை வழியில் நடப்போமே. புதியதாய் பிறந்தது புத்தாண்டு புத்தாண்டு பலங்களால் நிறையுது நல்லாண்டு நல்லாண்டு. விதைத்து நல்லது நடக்க உரைத்திடுவோம். நீதியும் நேர்மையும் அகிலத்தை ஆண்டிடும் குரல் கொடுப்போம். நம்பிக்கை விதைத்து நல்லது நடக்க உரைத்திடுவோம். நீதியும் நேர்மையும் அகிலத்தை ஆண்டிடும் குரல் கொடுப்போம். மனிதரை வாழ்ந்திடுவோம். புனிதராய் பிறந்தது புத்தாண்டு புத்தாண்டு பலங்களால் நிறைந்தது நல்லாண்டு நல்லாண்டு. புதியதாய் பிறந்தது புத்தாண்டு புத்தாண்டு பலங்களால் நிறைந்தது நல்லாண்டு நல்லாண்டு. பாகுபாடுகளை கலந்து ஏற்ற தாழ்வுகளை மறந்து பாகுபாடுகளை கலந்து ஏற்ற தாழ்வுகளை மறந்து இறையன்னையின் வழியில் நடப்போமே. புதியதாய் பிறந்தது புத்தாண்டு புத்தாண்டு பலங்களால் நிறைந்தது நல்லாண்டு நல்லாண்டு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.